மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இன்னைக்கு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா, ஷிஃப்ட் 1க்கான அனாலிசிஸ். சாரி மக்களே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேற ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன். ஓகேவா, என்னென்ன கொஷின் வந்தது, பெஸ்ட் அட்டம்ப்ட் என்ன, லைக் மக்களே அட்டம்ப்ட் இவ்வளோ சொல்கிற யாரும் இவ்வளோ போடலைன்றப்போ நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ரொம்ப டாஃபாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்க யூஸ்வலாக பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரி கொஷின் தான், அந்த அட்டம்ப்டாக நான் சொல்கிறேன். இதை விட கம்மியாக பண்ணியிருக்கவங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். லைக் நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம சொல்கிறதுன்னு இல்லை, மேபி வந்து என்ன வேணால் மாறலாம். ஸோ அதனால் என்ன அட்டம்ப்ட் போட்டிருந்தாலும் பாசிட்டிவாக இருங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இருங்க, ஒரு நிமிஷம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சிலாசிசம் வந்து 5 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, அந்த 5 கொஷினை வந்து கோடடாக கேட்டிருந்தாங்க. ஆனால் சிம்பிளாக தான் இருந்தது, ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பிஓ லெவல்லலாம் இல்லை, ஈஸி தான். அடுத்து சர்க்குலர் சீட்டிங்கில் வந்து 5 கொஷின்ஸ், அதில் கொஞ்சம் வேரியபிளும் வச்சு கேட்டிருந்தாங்க, லைக் ஒரு கலர் சம்திங் அந்த மாதிரி. ஓகேவா, அதுவுமே சிம்பிளாக தான் இருந்தது, ஒரு பாசிபிலிட்டிலே போடுற மாதிரி தான் இருந்தது. அடுத்து பசில் வந்து 2 செட் இருந்தது. ஒன்று வந்து மந்த் பேஸ்டு பசில், இன்னொன்று பசில்னு ஒன்று இருந்தது. ஓகேவா, அதுவுமே ஈஸியாக தான் இருந்தது. இன்புட் அவுட்புட் 5 கொஷின் இருந்தது. அதாவது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பரை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரணும். அடுத்து வந்து ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு எது வருதோ அதை வந்து ரைட் சைட் கொண்டு போகணும். லைக் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி பண்ணுற மாதிரி சிம்பிள் லாஜிக்கில் தான் இருந்தது. ஓகேவா, இன்புட் அவுட்புட் அதுவுமே 5 கொஷின் இருந்தது. கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து 3 கொஷின்ஸ் இருந்தது. மக்கள் இதில் கவுண்ட் ஏதாவது தப்பாக இருந்தால் சரியாக மன்னிச்சுங்க, எனக்கு ஞாபகம் இருந்தது நான் போட்டிருக்கேன். அடுத்து இன்இக்வாலிட்டி வந்து 3 கொஷின்ஸ் இருந்தது. ஓகேவா, ஈஸியாக தான். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், லைக் யாரும் கம்மியாக போட்டிருந்தா வந்து திட்ட வேணாம், லைக் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண வேணாம். பட் ஃபுல்லாகவே போட முடியும் மக்களே, 30 out of 30 போட முடியும். அந்த மாதிரி கொஷின் பேப்பர் தான். ஓகேவா, அடுத்து குவான்ஸ் பார்ப்போம். குவான்ஸில் வந்து டிஐ வந்து 2 செட்டு டிஐ கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து டேபிள் பேஸ்டு டிஐ ஒன்று இருந்தது, அப்புறம் பார் சார்ட் பேஸ் பண்ண ஒரு டிஐ இருந்தது. அது கேஸ்லெட் வந்து எப்படி இருந்ததுன்னா 3 லைக் அந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ண கேஸ்லெட் இருந்தது. அதுவுமே சிம்பிளாக போடுற மாதிரி தான் இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. அடுத்து அரித்மெட்டிக் கொஷின்ஸ் வந்து அது கரெக்டாக 5 or 6 தெரியல, 5 to 6 கொஷின் நினைக்கிறேன் இருந்தது. அது எல்லாமே சிம்பிள் இல்லை, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி இருந்தது. அடுத்து அவங்க சேலரி வேஜஸில் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது. அடுத்து வந்து நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் இருந்தது, சிம்பிள் லாஜிக்கில் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து குவாட்ரேட்டிக் வந்து 4 கொஷின்ஸ் இருந்துச்சு, 4 to 5 கொஷின்ஸ் இருந்துச்சு. மிஸ்ஸிங் நம்பர் எல்லாமே சிம்பிள் லாஜிக் தான், இன்ட்டு 1 into 1.5 அந்த லாஜிக்கில் கூட ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது குவான்ஸுமே வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபுல்லாமே போடலாம். ஓகேங்களா, நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைமே இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேவா, அடுத்து இங்கிலீஷ் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா மெரைன் ஆக்சிஜன் சம்திங் அந்த ரிலேட்டடாக இருந்தது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து மெரைன் ரிலேட்டடாக ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் அதை பற்றி கூட இருந்தது. அது எங்கேயோ ரீட் பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் அது சிம்பிளாக தான் இருந்தது, ரொம்ப பேசேஜ்லாம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி போடுற மாதிரி அதில் எனக்கு தெரிஞ்சு 10மே கரெக்டாக போட முடியும். நீங்கள் அந்த பேசேஜை பொறுமையாக ரீட் பண்ணி ஒரு 12 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் 10மே கரெக்டாக போட முடியும். அந்த மாதிரி கொஷின் அந்த லெவலில் தான் இருந்தது. பேராஜம்பிள் வந்து என்னோட இது வந்து நான் பேராஜம்பிள் வந்து நல்லா போடுறவங்க போட்டிருக்க முடியும். பேராஜம்பிள் 5 கொஷின்ஸ் இருந்தது. கிளாஸ் டெஸ்ட் வந்து ஈஸியாக தான் இருந்தது, அதுவுமே 5 கொஷின்ஸ் இருந்தது. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இங்கிலீஷில் வந்து எனக்கு ஞாபகம் மட்டும் போட்டிருக்க மக்களே, மிஸ் ஆயிருந்தால் அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து வேர்ட் ஸ்வாப் 4 கொஷின்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எரர் கொஷின்ஸ் வந்து எரர் ஃப்ரீ அந்த மாதிரி எரர் வந்து இருந்தது 5 கொஷின்ஸ். ஓகேவா, அடுத்து மக்கள் இந்த 3 செக்ஷன் பார்த்துட்டோம். இந்த 3 செக்ஷனில் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 செக்ஷனில் என்னோட இது பொறுத்துக்கும் ரீசனிங்கில் 60, குவான்ஸில் 60, இங்கிலீஷில் சேர்த்து நீங்கள் ஒரு 140 + 145 அந்த ரேஞ்சில் நீங்கள் இந்த 3 செக்ஷனில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உண்மையிலே நல்ல லெவலில் இருக்கீங்க. நல்ல அட்டெம்ப்ட். இந்த 3 செக்ஷன் மட்டும் சொல்கிறேன். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வருவோம். அதுக்கு கம்மியாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை மக்களே, நான் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப நாளாக டச்சில் இருக்கவங்க போட முடியும், அந்த லெவலில் தான் இருந்தது. இப்போ இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் எழுதுறப்போ மேபி உங்களுக்கு கொஷின் செலெக்ஷன் பிக்கிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அதனால் ஒரி பண்ணாதீங்க. இப்போ பார்த்துட்டீங்களே என்ன இதோட மிஸ்டேக் ஆச்சுன்னு, அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்தோன்னா எனக்கு ஞாபகம் இருக்க கொஷின்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கேரேஜ் ரிப்போர்ட், அதில் வந்து அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணதே மகாராஷ்டிரா பேஸ் பண்ணவங்க தான். அவங்க மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருந்தாங்க, அதை கேட்டிருந்தாங்க. அடுத்து விராட் கோலி வந்து டெஸ்ட்டில் ரிட்டையர் ஆயிருந்தார். அவர் 9000+ சம்திங் ரன் வச்சிருக்காரு.
அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸில் எத்தனாவது? ஃபர்ஸ்ட் வந்து சச்சின், நம்மளுக்கு தெரியும், கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சச்சின். செகண்ட் வந்து ராகுல் டிராவிட்னு நினைக்கிறேன். கவாஸ்கர் இருப்பார். ராகுல் டிராவிட், கவாஸ்கர், இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபோர்த்து வந்து விராட் கோலி இருப்பார். விராட் கோலிக்கு அப்புறம் சௌரவ் கங்குலி, அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இது அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனதில் இந்த லைன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணி தான் கூட ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்து சாவரின் கோல்ட் பாண்ட். இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சாவரின் கோல்ட் பாண்டில் ஜென்ரேட் ஆகிற மணி வந்து எப்படி யூஸ் ஆகும்? இப்போது சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்ன? அந்த பாண்டை வந்து கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, அந்த மணி வந்து பேங்க்குக்கு போகுதா, ஐ மீன் அந்த மணி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். அந்த மணியை வந்து என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்? அவங்க வந்து பேங்க் வந்து லிக்விடிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விடிட்டினா அவங்க ரெடிலி அவைலபிள் கேஷ், அந்த கேஷை வந்து அவங்க லோனாக கொடுக்குறதோ. ஏன்னா சாவரின் கோல்ட் பாண்ட் இருந்து டென்யூர் இருக்குல்ல, 8 இயர். இப்போ சாவரின் கோல்ட் பாண்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சா அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து அந்த டென்யூர் வரைக்கும் அந்த பாண்டை வாங்கின கஸ்டமர் வந்து கேட்க மாட்டார் காசு. அப்போ அது வரைக்கும் இந்த மணியை வந்து இவங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க லிக்விடிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து வேற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதாவது லிக்விடிட்டி என்ன பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ண முடியும், சாவரின் கோல்ட் பாண்டை என்னவா டேர்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த மாதிரி. அடுத்து இந்த மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்ல மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட், சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல இருக்கு. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதுவுமே இருந்தது. அடுத்து உமன் இன் மேரிடைம் அப்படின்றதுக்கு என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்க. சாகர் மெயின் சம்மான். கரெக்டாக இதான் ஆன்சரு. எனக்கு எது ஞாபகம் இருக்கு, லைக் இப்போ தான் ரெடி பண்ணேன் இந்த பிடிஎஃப். ஞாபகம் இருக்கிறது மட்டும் டக்கு டைப் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்த கொஷினை வந்து நான் மொத்தமாக கொண்டு வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அர்ஜுனா அவார்டு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் வாங்கினா? இது வந்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜான்வரியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை போட்டிருப்பீங்க. சுச்சா சிங் அப்படின்றவங்க. அடுத்து பிஎம் சூரியகர் பிஜிலி விட்டனா மற்றும் மஃப்ட் பிஜிலி யோஜனா. அந்த யோஜனா சம்பந்தமான அதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஆல் த போன்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பத்ம விபூஷன் என்ன பர்பஸ்க்காக, எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால், ஸோ எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணால் பத்ம விபூஷன் கொடுப்பாங்க, அதை கேட்டிருந்தாங்க. அடுத்து டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து 1400 crore அலோகேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. அதில் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெக்ஸ்டைல் செக்டார் சம்பந்தமான எஜுகேஷன், அந்த மாதிரி என்னென்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. அதுவுமே ஆல் தி அபோவ் தான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம நியூஸ் பேஜில் பார்த்தோம் தானே, 1 state 1 RRB கொண்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை RRB இருக்கும் அப்படின்னு 28 RRB. இது நம்ம பேங்கிங் அவேர்னஸ் கோர்ஸில் நம்ம ஸ்டாட்டிக்கில் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் யாராவது அதை பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். இது மக்களை நான் கரண்ட் அஃபேர்ஸில் வந்த கொஷின் வந்து தனியாகவே கொண்டு வரேன். ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 தனியாக கொண்டு வரேன். ஓகேவா மக்கள்? இது ஷிஃப்ட் 1க்கான அனாலிசிஸ். ஷிஃப்ட் 2 வந்து அப்புறம் போடுவோம். என்னோட இது ஷிஃப்ட் 1ல் கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சிலர் வந்து நல்லா ரீட் பண்ணியிருப்பீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அது டிஃபர் ஆகும் அதில் அட்டம்ப்ட். ஆனால் அதை தவிர்த்து அந்த 3 செக்ஷன் இருக்குல்ல, அதில் 140+ போட்டிருக்கீங்களா? 140+, 140 அவ்வளோ போட முடியும். ஆனால் ஆக்சுவலாக இங்கிலீஷ் நல்லா பண்ணுறவங்களாம் சேர்த்து போட முடியும். பட் அதோட கம்மியாக போட்டிருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதை விட இந்த செகண்ட் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பார்த்துட்டு அதை நீ வந்து சொல்லணும். ஓகே மக்களே, நன்றி.